பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் 1ஆம் தேதி ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, கடைசி நாள் வந்துட்டுல. நாட்கள் வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறாரு. நாம் ஒன்று மரணத்தை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம், இன்னொன்று ஆண்டோடைய வருகையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாய் இவர் வரப்போகிறார். ஒன்று மரணம் முந்திக் கொள்ளலாம் அல்லது வருகை முந்திக் கொள்ளலாம். எது முந்திக் கொண்டாலும் நாம் இயேசுவோட பரலோக ராஜ்யத்துல மகிழ்ந்து இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு ஊழியங்கள், இத்தனை வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். அதனால நித்திய வாழ்வு இருக்குதுல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நித்திய ஜீவன், இயேசுவோடு கூட வாழ்க்கிற அந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, நிலையானது இயேசுவோடு வாழ்வது. அதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். சரியா நம்ம பயணித்து அதை சுதந்திரிக்கணும்னு சொல்லிதான் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டே பேசிக்கொண்டே வருகிறார். அதனால் அதுல அதிக கவனம் செலுத்துங்க. சரி, நாளைக்கு ஒரு புது மாதம் பிறக்க போகிறாரு. இந்த நாளுக்கு ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார்? நீதிமொழிகள் 16:33 ஆண்டவர் சொல்லுகிறார், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதாவது காரியத்தை அவர் சித்திக்க பண்ணுவாராம். உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்களா? நான் இந்த மாசம் ஆரம்பத்துல இருந்து ஜெபிக்கிறேன்னு, இந்த காரியம் நடக்க மாட்டேங்க. பிள்ளைகள் காரியம், என் குடும்பத்தின் காரியம், என் பிசினஸ் காரியம், என் ஊழிய காரியம், இந்த ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, தடப்பட்டு போகுது, கலங்குறீங்களா? காரிய சித்தி கர்த்தரால் வரும். அந்த காரிய சித்திக்கும். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றார், என் மகனே மகளே, நான் காரியத்தை சித்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன், தடைகளை மாற்றுகிற தேவன். விசுவாசிங்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு அவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணலாமா? அதை விசுவாசித்த ஆண்டவரே, காரிய சித்தி கர்த்தரால் வரும், நீர் இந்த காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணுவீர், வாய்க்க பண்ணுவீர், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, காரிய சித்தி கர்த்தரால் வரும், எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் சித்திக்க பண்ணுவார் என்று ஜெபிக்கிறாங்க. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இன்றைக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி அவங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.